ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஜான் 8. இது நிஃப்டியோடைய 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இந்த ப்ரீவியஸ் டேஸ் லோ ஆர் சப்போர்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நடந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ இதில் எந்த லெவலை ரீடச் பண்ணுறாங்கன்னா 23,640 அப்ராக்சிமேட்டாக இந்த ப்ரீவியஸ் டேஸ் சப்போர்ட் இல்லை, இந்த இடத்த 23,680 அப்ராக்சிமேட்டாக 675. ஸோ இந்த இடத்துல புல்ஸ் ப்ரீவியஸ் டேயில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல பை நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கி ஒரு சின்ன கேப் அப் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வீடியோவில் அடிக்கடி பார்த்துருக்கோம்ல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்த தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்த ரீடச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க புல்ஸ். ஓகே, ஸோ 1 இங்கே 2 வரும்போது ஒரு சின்ன டபுள் டாப், அதுக்கப்புறம் 3. ஓகே, பட் இருந்தாலும் இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கிறதுனால இதுவும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ரீடெஸ்ட் கிளியராக இருந்திருக்கும். இந்த இடத்துல 10-15 கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கிறதுனால இதுவும் க்ளீனாக பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எந்த ரீடெஸ்ட்டும் இல்லாமல் ப்ரைஸ் கீழே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே 1, 2, 3. ஓகே, ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே விக் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வீக் கேண்டில். ஸோ இருந்தாலும் ஒரு ட்ரிபிள் டாப் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறது ஏன் ரிஸ்க் அப்படின்னா, இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் லைனில் இருந்து ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரொம்ப அவையாக இருக்குது. ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கும் மேலே தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இதோடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஷார்ட் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நம்ம சேஃபாக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷார்ட் பண்ணுறது இன்னும் சேஃப். அதாவது ப்ரைஸ் இதுக்கு மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த லைனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சின்ன ரீடெஸ்ட் 1155. ஓகே, ஸோ இதில் ஷார்ட் பண்ணுறது எப்போவுமே சேஃப். ஓகே, ஸோ இப்போ டார்கெட்ஸ். ஸோ டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகும். இந்த ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்ச் ஆர் எனி ரேஞ்ச் பிரேக் ஆனால் அதோடைய டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வித் 640 to 780 ஒரு 140 பாயிண்ட்ஸ். ஸோ 23,640 minus 140னா 23,500. ஓகே, ஸோ ப்ரைஸ் கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஓகே, இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்டார்டிங்கில் வந்த இதை நீங்கள் ஃப்ளாக் போலாக கன்சிடர் பண்ணி இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணாலும் இது சேம் டார்கெட்டை தான் இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஹரிசாண்டல் சிஸ்டம் படி. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்சுக்கு இந்த டார்கெட் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே பேட்டர்னை வச்சும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லோவர் லோ, ஓகே, ஆல்சோ ஒரு ஹையர் ஹை. ஓகே, ஸோ இது ஒரு
எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த டிஸ்ஜாயின்ட் சேனல் யூஸ் பண்ணி இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே 1 2 3, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் மீட் ஆகுது. ஆல்சோ இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளில் எப்போவுமே இந்த லைனுக்கு ஒரு பேரலாக ஒரு லைன் இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக ப்ரைஸ் அதர் எண்டை ரீடெஸ்ட் பண்ணும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எந்த ரீடெஸ்ட்டும் இல்லாமல் இது பிரேக் ஆன உடனே இம்மீடியட்டாக ஆப்போசிட் சைடு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடெஸ்ட் இல்லாமல் குயிக் மூவ்மெண்ட் வந்து தான் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் யூஸிங் ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ இதே இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல் லெவல்ஸ் பார்த்தாலும் இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறமா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகே, ஸோ இது இங்கே பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்திருந்தால் நம்ம இங்கே லாங் போயிருக்கலாம். பட் ப்ரைஸ் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் சைடு போயிடுச்சு. ஆர் இந்த டிஸ்டன்ஸுக்கு கேல்குலேட் பண்ணி நம்ம இந்த 600 அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ 500 to 550, 550 to 600 இங்கே ரீடெஸ்ட் நடந்திருந்தா. இங்கே நடக்காததுனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறமா ஒரு இது ஹையர் லோ, இது லோவர் ஹை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எப்படி ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பேட்டர்னில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்ட்ராடேயில் பார்த்த அதே எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்ஸோட லைன்ஸ். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லெவல் படி பார்த்தோம் அப்படின்னா 550, 535, 525. ஸோ இதுக்கு கீழே ஒரு 550. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்மேஷனில் போயிருக்கு. ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கே ஒரு பெரிய பேட்டர்னாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். 23,600. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா 23,550. ஸோ அதுக்கப்புறமா 23,500. ஓகே, ஸோ இதே பேட்டர்ன் தான் ஒரு ஸ்டார்ஸ் ஃபார்மேஷனில் இங்கே 1, 600, 550, 500 இதுக்கப்புறமா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த பெரிய சேனலுடைய இந்த லெவல்ஸையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் ஆல்சோ இந்த இடத்துல ஷார்ட் பண்ண பேர்ஸ். ஓகே, ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த ரேஞ்ச் அண்ட் இந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ராடேயில் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் எங்கே நாளைக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். நன்றி.